ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே டேஸ்டான plain பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. அதே அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் தனித்தனியாக சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 இன்ச் அளவு இஞ்சி, 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். இது ரெண்டுமே சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, 2 சின்ன சைஸ் பட்டை, 1 ஸ்டார் பூ, 1 ஏலக்காய், 1 கிராம்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 கப் அளவு பாஸ்மதி அரிசியை 3 முறை நல்லா கழுவிட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அந்த அரிசியை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு அரிசிக்கு 2/2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு ஒரு விசில் வச்சுக்கலாம். ப்ரெஷர் எல்லாமே தன்னால் இறங்கணும். இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான plain பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.